நீ சிந்தும் கண்ணீர். சிவன் ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டார்கள். நான் மிகவும் உடைந்து போய் விட்டேன் என்பார்கள். எல்லாமே முடிந்துவிட்டது என மனம் உடைந்து போகிறார்கள். சிவன் உன்னை உடைக்கவில்லை, உன்னை வலிமையாக்குகிறார். நீ தலையை குனிந்து சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன்னை வலுவாக்கும். உன் கண்ணீருக்கு பிறகு உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பிறக்கிறது. நீ ஏன் இவ்வளவு துன்பப்பட்டாய்? எல்லா வழிகளும் மூடப்பட்டன, யாரும் உனக்காக நிற்கவில்லை என நினைக்காதே. சிவன் விரும்புவது மனிதர்களை அல்ல, அவர்கள் மனதை. எவ்வளவு சம்பாதித்தாலும் உறவுகளின் ஏச்சு பேச்சுக்களினால் மனம் வேதனையில் சூழ்கிறது. நீ பொறுமையுடன் விதைத்த விதை படிப்படியாக வளர்ந்து குடும்பத்தில் நிம்மதியை தரும். நீ கலங்காதே, தயங்காதே என நீ கஷ்டப்படும் போதெல்லாம் கடவுள் உன்னை காப்பார். நம் ஆன்மாவின் ராகங்கள் நம் பிள்ளைகள்தான். ஆனாலும் முதுமையில் நம் காலில் நிற்கும் அளவிற்குதான் அன்பு இருக்க வேண்டும். ஒருபோதும் தன்மானத்தையும் சுயமரியாதையையும் இழந்து பிள்ளைகளுக்கு பாசத்தை காட்டாதீர்கள். யாருக்காக உமழாதீர்கள். உழைத்து உப்பு நீரை வெளியேற்றுங்கள். கண்ணீரால் வெளியேற்றாதீர்கள். வேப்ப மரத்தை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது. யார் குணத்தையும் மாற்ற முடியாது. ஆண்டாண்டு அழுதாலும் மாண்டவர் மீள்வதில்லை என்பதைப் போல்தான் அடுத்தவரை மாற்ற முயல் வது. எனவே யாராக இருந்தாலும் அளவுடன் பழகி அடுத்தவர் சுபாவத்திற்கு ஏற்றாற் போல் நடந்து கொண்டு ஆபத்துக்கு கை கொடுத்து உதவி சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.